ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையால சில சமயம் சிங்கம் பலவீனமாகலாம். அதுக்காக அது வேட்டையை மறந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டைரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்த அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் கியூஆர்ஸ் கோடை கொடுத்துருக்கேன். கியூஆர்ஸ் கோடை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த இமேஜ் ஐக்கான், கேமரா ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்து, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு லிங்க் வரும். ஓகேங்களா? அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களை எலக்ட்ரிக் மோஷன் ஆப்பு கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ப்ராஜெக்ட் லிங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களால் எலக்ட்ரிக் மோஷன் ஆப்பு கொண்டு வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுன்னா இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா எலக்ட்ரிக் மோஷன் ஆப்பில் இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்டு வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இப்போ என்னோடய ஃபோட்டோ இருக்குது. இதில் உங்களோட ஃபோட்டோவை ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜை மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துடும். இதில் நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோக்கு பதிலாக. அதுக்கப்புறம் மேலே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ கரெக்டாக இந்த மாதிரி ஃபேஸ் தெரியுற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோஸ் அவங்களோட ஃபேஸ் தெரிலனா இந்த மேலே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக அதுக்கேற்றப்பில் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சிங்கம் பலவீனமாகலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவையும் இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கரெக்டாக அதுக்கேற்றப்பில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டாருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக அதுக்கேற்றப்பில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டபுளாக இருந்ததுன்னா, ஏன்னா ஃபேஸ் பாதி தெரியல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்டை, அதை கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டபுளாக தெரிஞ்சது, ஒரே ஃப்ரேமில் இந்த மாதிரி 4 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ தெரிஞ்சதுன்னா எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்டுக்குள்ளே
ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? அல்லது மூவ் பண்ணிவிட்டு இந்த மிரர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் உங்களோட ஃபோட்டோவுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் அதனால் அப்படி கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அதுக்கேற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பெருசாக இருக்குது, அதனால் நான் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் கரெக்டாக அதுக்கேற்றப்பல மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் நான் அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைம்லைன் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்துடும். இதில் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்டாருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை கரெக்டாக இப்படி இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணது தெரியும். ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இதில் குரூப் அண்ட் மாஸ்க்குள்ளே போய் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்போனா தான் கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மாஸ்க்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்க, மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.